ஒன்றுமல்லார் இரண்டுமல்லார் ஒன்றிரண்டும் மானார் உருவுமல்லார் அருவுமல்லார் உரு அருவும் மானார் ஒன்றுமல்லார் இரண்டுமல்லார் ஒன்றிரண்டும் மானார் உருவுமல்லார் அருவுமல்லார் அருவுருவும் மானார் அன்று முளார் இன்று முளார் என்று முளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியனார் என்று கனல் மதியகத்தும் புறத்தும் விளங்கிடுவார் யாவுமிலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் ஒன்றொரு தாமாகி நின்றார் திருச்சிற்றம்பலத்தேன் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர். ஒன்றுமலார் இரண்டுமலார் ஒன்றிரண்டும் ஆனார். இதுக்கு வள்ளல் பெருமானாரே உரைநடை பகுதியில் விளக்கம் சொல்லியிருக்காரு. ஒன்றுமல்லார் அப்படின்னாக்கா அவர் ஞான தேகியான ஒன்றுமல்லார், இரண்டுமல்லார்னா அவர் சுத்த பிரணவ தேகியான இரண்டுமல்லார், ஒன்றிரண்டுமானார். ஆனால் அந்த ஞான தேகத்தையும் இறைவனுடைய அருள் யார் அந்த வல்லபத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞான தேகத்தையும் சுத்த பிரணவ தேகத்தையும் கொடுக்கக்கூடிய அருள் சக்தியை உடையவர். அதான் ஒன்று இரண்டுமானார் என்று இந்த ஒரு வார்த்தைக்கு உரைநடையில வள்ளல் பெருமானார் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது இன்னொரு விளக்கம் சொன்னாக்கா ஒன்றுமல்லார் சிவமாகிய ஒன்றுமல்லார், இரண்டுமல்லார் சக்தியாகிய இரண்டுமல்லார், ஒன்றிரண்டுமானார். சிவமும் சக்தியும் இணைந்ததுதான் அனைத்து தோற்றமும். பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்புற வகுத்த அருட்பெரும் ஜோதி. உருவம் அல்லார் அருவம் அல்லார் அருவுருவமானார். அது ஒரு உருவமும் அல்ல அருவமும் அல்ல அருவுருவமானார். அருவுருவம்ன்றது இந்த அருட்பெரும் ஜோதி நிலை. அது இப்ப உருவம்ன்றது ஆனா உருவமாகவும் அனைத்து உருவ தெய்வங்களுக்கும் ஒளி வழங்கக்கூடியவர் அவர் தான். ஆனால் அவர் அந்த உருவங்களை எல்லாம் கடந்தவர். அதுதான் உருவம் அல்லார் அருவம் அல்லார். அருவம்னா ஒன்றும் இல்லாத அருவம் அல்லார் அருவுருவமானார். அருவுருவம்னா அருட்பெரும் ஜோதி நிலை. அந்த அருவுருவம் ஏன் சொல்றாங்கன்னா இப்ப லிங்கத்தை கூட அருவுருவம்ன்ற அது ஒரு குறியீடு. இந்த ஜோதிக்கான குறியீடு தான் லிங்கம். அருவுருவம்ன்றது ஒளி. அந்த ஒளியை நாம பார்க்கலாம் ஆனா கையில பிடிக்க முடியாது. அதுதான் அருவுருவம். அருவுருவமானார் அன்றும் உள்ளார் இன்றும் உள்ளார் என்றும் உள்ளார் தமக்கு. அவர் ஆதியிலும் இருக்காரு, அந்த ஆரம்பத்திலும் இருக்காரு. அன்றும் உள்ளார். அது அதுவாய்த்திகளும் புதியது பழையது பொதுவது சிறப்பது என்றும் அது அதுவாய்த்திகளும் அருட்பெரும் ஜோதின்றார். பழையதற்கெல்லாம் பழையவர் அவர் தான். ஆதியில் உள்ள இறைவனும் அவர் தான். புதியதற்கெல்லாம் புதியது. இப்போ நம்ம புதுசாக நம்ம சொல்றோம்னாலும் அந்த இறைவனும் அவர் தான். பொதுவது அனைத்துக்கும் பொதுவாக இழங்கக்கூடியவரும் அவர் தான். சிறப்பான நிலையில தான் பிறப்பது என்றும் அது அதுவாய் திகழும். தன் நிலையிலிருந்து மாறாமல் அது அதுவாய் திகழும் அருட்பெரும் ஜோதி. அதுதான் அன்றும் உளார் இன்றும் உளார் என்றும் உளார் தமக்கோர் ஆதி இல்லார் அந்தம் இல்லார் அருட்பெரும் ஜோதியினார். ஆதியும் இல்லார். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. ஆதி இல்லார் அந்தம் இல்லார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். சூரியன் சந்திரன் அதான் கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதி என்று ஆரிய புகழ் தரும் அருட்பெரும் ஜோதி. உச்சுடர் ஒளிகளும் ஒளி முயங்குறாளி தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி. அதுதான் கனல் மதி அகத்தும் புறத்தும். அது உள்ளேயும் அவர் தான் விளங்குறாரு, வெளியிலேயும் அவர் தான் விளங்கு. அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் இலார். எதுவுமே அவர் எல்லாத்தையும் அவர் படைத்தாரு. இது எதுவுமே அவர் இல்ல. யாவும் இலார் யாவும் உளார். யாவுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறார் தான். யாவும் ஒன்று தாமாகி நின்றார். எல்லாத்துடைய இயக்கத்துக்கும் காரணகர்த்தாவாக நின்றார். ஒன்று தாமாகி நின்றார். திருச்சிற்றம்பலத்தினிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருடைய கண்டு. இந்த மாதிரி அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்திலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருடைய கண்டு. அந்த திருச்சிற்றம்பலத்தில் இறைவனுடைய திருநடத்தை நாம் காண வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்குள்ள இருந்து வரணும். அந்த திருச்சிற்றம்பலத்தில் நம்ம சதா சர்வகாலமும் நம்ம கவனத்தை வைத்து 1000 இதழ் கொண்ட தாமரை இந்த சகஸ்கார சக்கரமானது மடலெல்லாம் மூளை மறந்திட உடலில் அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒன்முதல் வியர்த்திட ஒளிமுகம் மறந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தரிபிறந்தார். அந்த மடல் அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை நம்ம கவனத்தை வைக்கும் பொழுது அது அப்படியே இதழ் விரித்து மலரும். அதான் ஓங்கார பீடம்ன்றார்.
இந்த உரைநடை பகுதியில் சொல்லியிருப்பார். ஓங்கார பீடம், சூரியன் சந்திரன், நடுவில் வந்து அந்த ஆன்ம ஜோதி, அந்த ஆன்மாவுக்கு உள்ளா தெய்வாக இறைவனுடைய திருநடம், இதுதான் ஞான சபை அனுபவம். அந்த அப்படிப்பட்டது தான் அந்த திருச்சிற்றம்பலம் நம்ம மூளைக்கு நடுநயமா நம்ம உடம்புல செயல்படுது. இதுதான் அண்டத்திலேயே இருக்கு. அண்டத்தில் இருக்கிறத நம்ம போய் பார்க்க முடியாது. அண்டத்துல நம்ம என்னதான் ராக்கெட் விட்டு பார்த்தா கூட நம்ம சந்திரனுக்கு மேல தாண்டி போக முடியாது. அதுக்கு மேல பல கோடி அண்ட சராசரங்கள் இங்க இயங்கிட்டு இருக்கு. இத்தனை அற்புத காட்சிகளையும் நம்ம காணணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டாக்கா நமக்குள்ள நம்ம கவனத்தை வைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பித்து நம்மளுடைய சிறுமையையும் ஆண்டவரின் பெருமையையும் சதா விசாரம் செய்து இந்த அண்டம் எப்படிப்பட்டது, அதில் உள்ள இந்த பிண்டமாகிய நாம் எப்படிப்பட்டது, இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு சதா சர்வகாலம் நம்ம ஆத்ம விசாரம் செய்யும் பொழுது, அந்த நமக்குள்ள இருந்து நம்ம விசாரம் செய்யும் பொழுது அந்த உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். திருமூல திருமந்திரத்திலே இந்த திருச்சிற்றம்பலத்தை பற்றி ஒரு மந்திரம் உள்ளது. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க, அதை உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். ஒளிவிடும் மந்திரம் அது நாதம் பிரம்மம். அந்த ஒளி விடுறது வந்து விந்து நிலை ஒளி, மந்திரம்ன்றது வந்து நாதம் ஓங்காரம். அது நமக்குள்ளேயே அந்த நாதம் இருக்கு. ஒளிவிடும் மந்திரம் பற்றிய பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன் என்றார். பற்றிய பற்றாய் பரமன் இருந்திடும், அதுதான் பற்றிய பற்றனைத்தும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே அடிபற்றாய் பற்றுமினோ என்றும் இரவீர் என்றார் வள்ளல் பெருமான். பற்றிய பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேன். அந்த சிற்றம்பலத்தை நான் எனக்குள்ளே இருந்து அது நான் சேர்ந்து கொண்டேன் என்று திருமூல திருமந்திரத்தில் சொல்றாரு. அததான் வள்ளல் பெருமானாரும் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே அடிபற்றாய் பற்றுமினோ என்றும் இரவீர் என்றார். அந்த அருள் அம்பல பற்றை நாம் அடிபற்றாக பற்றி மிக உறுதியாக அதுல நம்ம நிக்கணும். ஒரு நாள்ல அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருமா, ஒரு நாள்ல நான் கவனத்தை வச்சானா எனக்கு உடனே அந்த அனுபவம் கிடைச்சிருமானா கொஞ்சம் நம்ம உணரலாம். ஆனால் கொஞ்சமா நம்ம ஒரு முறை அகவல் படிக்கும் பொழுதே நம்ம அந்த அனுபவத்தை நமக்குள்ள சுத்த உஷ்ணத்தை நம்ம உணரலாம். அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை ஒரு 100 முறை நம்ம சொன்னாலே அந்த அனுபவத்தை நம்ம உணரலாம். ஏன்னா அருட்பெரும் ஜோதி மகா மந்திரமே இந்த ஓங்காரத்தின் பொருள் விளக்கமாக தான் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்திலிருந்து சகஸ்காரம் வரை முதுகெலும்பு 33 எலும்புகள் இருக்கு. இந்த 33 ஜாயிண்ட் தான் இந்த 33 எழுத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற இந்த எழுத்துக்கள் நம்ம கூட்டினா மொத்தம் 33 எழுத்து வரும். இந்த 33 ஜாயிண்ட் நம்ம ஒவ்வொரு வாட்டி சொல்லும் பொழுதும் இந்த சக்தி கீழே இருந்து மேல் நோக்கி போய் அந்த சிற்சபை போய் தட்டுது. அருட்பெரும் இட்டு அருட்பெரும் ஜோதி அப்படிங்கும் பொழுது அந்த மூலாதார போய் அந்த அந்த வாசல ஒவ்வொரு வாட்டியும் அந்த வாயில் போய் தட்டுது. அது மாதிரி அதனால்தான் நம்மளுடைய அந்த அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை வந்து வள்ளல் பெருமானார் வந்து கண்மணியா சொன்னார். இப்போ மகா மந்திரத்தை ஒரு அகவலியா நம்ம திருவருட்பாவையே ஒரு முழு உடம்பா எடுத்துக்கிட்டா 5 திருமுறை பிண்டஸ்தானம், 6ஆம் திருமுறை அண்டஸ்தானம் தலைக்கு மேல, அதுல அருட்பெருஞ்சோதி அகவல் வந்து 2 கண்கள். அந்த அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் கண்மணியா இருக்கின்றது. அந்த கண்மணியை வந்து நம்ம ஓதி ஓதி நம்ம அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை உணரும் பொழுது அந்த சிற்றபையுடைய வாசல் திறக்கும். இந்த திரை அனுபவங்கள் ஒவ்வொன்றா விலகும். இப்போ அந்த அகரநிலை விளங்கும் சக்தர்கள் அனைவருக்கும் அந்த அண்ட வகைகள்லாம் சொன்னார்ல, ஒவ்வொரு அண்டங்கள், இந்த ஒவ்வொரு அண்டங்கள் தான் ஒவ்வொரு திரைகள். பஞ்சபூதம், பஞ்சபூதத்துல வந்து இப்போ நிலம் பிரவுன் பழுப்பு நிறம், நீருக்கு பச்சை நிறம், நெருப்புக்கு சிகப்பு நிறம், வாயுவுக்கு மஞ்சள் நிறம், அடுத்து ஆகாயத்துக்கு நீல நிறம், அடுத்து வெள்ளை நிறம், இந்த மாதிரி கலப்பு திரை. இதெல்லாம் ஒவ்வொரு திரை, இதெல்லாம் ஒவ்வொரு சக்தி. இச்சா சக்தி, கிரியா சக்தி, பராசக்தி, மாயா அப்படின்ற ஆதிசக்தி, மூலசக்தின்றது ஒவ்வொரு சக்திகளும் விலகும் பொழுது அந்த மேல்நிலையில 17 யோகங்களை இப்போ சித்தர்கள் அந்த காலத்துல இருந்தக்கூடிய யோக நிலைகள்லாம் பார்த்தா இந்த ஒவ்வொரு நிலையா நம்ம தாண்டி போனோம்னாங்க. மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே 12 வருஷம் ஆகும். அப்போ இதுக்கு இன்னும் பல ஜென்மம் நம்ம எடுக்கணும். வள்ளல் பெருமானார் தான் நேரடியா எங்க நம்ம எதை நம்ம குடிச்சா உடனடியா இந்த பிறவிலேயே நம்ம அந்த அருள் அனுபவம், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஊழ் வினையினால் எந்த தேகம் வருமோ, தந்தருளின் அருள் ஜோதியை இப்பொழுதே என்னார்.